ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈரல் மிளகு வறுவல் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஒரே ஒரு மசாலா பொடி அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா போதும், டக்குன்னு 10 நிமிஷத்தில் சூப்பரான ஈரல் வறுவல் ரெடி பண்ணிடலாம். சுட சுட சாதத்தோடு போட்டு பரட்டி சாப்பிட்டு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மசாலா பொடி அரைச்சிக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போல சோம்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கலாம். 2 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்க்காதீங்க, கசக்கிற மாதிரி ஆயிடும். இது கூடவே 5 கிராம்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு 3 காஞ்ச மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம். மிளகோட காரம் தான் இதில் அதிகமாக இருக்கணும். இப்போ இதை மூடி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா பொடி பாருங்க, நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மசாலா பொடி தான் இந்த ஈரலுக்கே நல்ல டேஸ்ட் கொடுக்க போதே. வாங்க தாளிச்சிடலாம். கடாயில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இந்த டிஷ் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை லைட்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வரணும், அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் ஆகும். இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் க்ளீன் பண்ணி வச்ச 1/2 கிலோ ஆட்டு ஈரல் சேர்த்துக்கலாம். நீங்கள் சிக்கன் ஈரல்லையும் இதை செய்யலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது இந்த எண்ணெயிலேயே ஈரலை ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா பிரட்டி விடுங்க. இந்த மாதிரி வதங்கி வர்றப்போ நமக்கு சீக்கிரமாக ஈரல் குக் ஆகிடும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு தட்டு போட்டு 10 நிமிஷம் வேக வைங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஈரல்லேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகிடும். நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணியே சேர்க்க தேவையில்ல, ஈரலில் இருக்க தண்ணியே நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் லைட்டாக ஒரு வாட்டி வதக்கி விட்டுடலாம். ஈரல் வந்து ஒரு 80% அளவுக்கு வெந்துருச்சு. இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க. அந்த மசாலா எல்லாமே ஈரலில் நல்லா கோட்டாகி வரணும், அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு திரும்ப ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல கம்மன்னு வாசனையோட எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். அவ்வளோதான், நல்லா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான ஈரல் வறுவல் ரெடி. இதை அப்படியே சுட சுட சாதத்தோடு போட்டு பரட்டி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.